பிரைஸ் தி லார்ட். என் பெயர் அலெக்ஸ் அருள்பேரி. என் குரூப் லீடர் பெயர் மிஸ்ஸஸ் புனிதா நார்மன். பிஎஸ்எஃப் மூலம் நெகேமியா புத்தகத்தில் ஆழமான சத்தியங்களை அறிய தேவன் கிருபை செய்தார். நெகேமியா 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஊழியரான எலியாசிப் கர்த்தருடைய மக்களின் எதிரிகளின் குடும்பத்தோடு சம்பந்தம் கலந்ததோடு கர்த்தருடைய ஆலயத்தின் ஒரு அறையை எதிரிக்கு கொடுத்திருந்தார். இவ்வாறே இன்றைய உலகில் பொருளாசை, புகழ், தற்பெருமை, கோபம், சண்டை, குழப்பம் விளைவித்தல் போன்ற பல தீமையானவற்றிற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடமளித்து வருகின்றனர். நெகேமியா இதை சுத்திகரித்தது போல நம் தேவன் வாழும் ஆலயமாகிய நம் சரீரத்தில் இப்படிப்பட்ட தீய சக்திகள் ஊடுருவாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் கொண்ட வாஞ்சையால் நெகேமியா பல முறைகளை கைக்கொண்டு மக்களை திருத்தினார், திருந்தாதவர்களை துரத்தினார். நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்து விளக்கமளித்து மக்களை உணர்வடைய செய்தார். குறிப்பாக நெகேமியாவின் நோக்கம், தலைமை பண்பு, ஜெப வாழ்க்கை, மக்கள் மீதுள்ள கரிசனை, எருசலேம் அலங்கம் கட்டும் பணியில் அவருடைய விடாமுயற்சி, என்ன வந்தாலும் கர்த்தருடைய காரியத்தில் பின்வாங்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நெகேமியாவின் வாழ்க்கை மூலம் கற்றுக்கொண்டேன். மல்கியாவில் சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு பயந்து அவரை தியானித்து அவருக்காக சேவை செய்து ஞாபக புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்படும்படி வாழ வேண்டுமென வாஞ்சிக்கிறேன். நன்றி.